வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, சன் டைரக்ட்ட பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சன் டைரக்ட்ல என்ன அப்டின்னு பார்த்தோம்னா, சன் டைரக்ட்ல ரீசென்ட்டா இன்ஃபோ சேனல சேஞ்ச் பண்ணாங்க. அதாவது ரொம்ப நாளா நமக்கு சன் டிவி தான் ஃபர்ஸ்ட்டு ப்ளே ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ சன் டைரக்ட்ல இப்போ டிவி ஆன் பண்ண உடனே நமக்கு சன் டிவி தான் ப்ளே ஆயிட்டு இருந்துச்சு. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்டின்னே சொல்லலாம். அந்த ரிமோட்ல சேஞ்ச் பண்ண தெரியாதவங்க, அந்த வயசானவங்க அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஆப்ஷன்னே சொல்லலாம். ரீசென்ட்டா போன மாசம் பார்த்தீங்கன்னா, நாப்டோல்ல விளம்பரம் போடுவாங்க பார்த்தீங்களா, அதே மாரி ஃபர்ஸ்ட்டு சேனல்ல இன்ஃபோ தமிழ்ல விளம்பரமா தான் அட்வர்டைஸ்மென்ட்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. அடுத்து சன் டைரக்ட்னுடைய ஓன் அட்வர்டைஸ்மென்ட்ஸ போட்டுட்டு இருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சேனல் சன் டிவி நமக்கு வரமாட்டேங்குது. ஸோ இது சம்மந்தமா நெறையா வீடியோல ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி ஃபர்ஸ்ட் சேனல் எனக்கு சன் டிவி வர்ற மாரி இப்ப ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது சம்மந்தமா நெறைய பேர் கஸ்டமரு டெக்னீஷியன கூப்பிடுறாங்க. இந்த வயசானவங்க சேனலே மாத்த தெரியாதவங்களுக்குலாம் இதே ஒரு கம்ப்ளைண்ட்னே கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தோம்னா இந்த மாரி ஆட் ஓடிட்டுருக்கும். ஸோ நம்ம சேனல்ல இப்படி தான் ரிமோட்ல சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வர மாரி இருக்கு. ஸோ இது சம்மந்தப்பட்ட நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது, ஒரு சில செட்டப் பாக்ஸ் இதுக்கு வந்து ஏத்துக்குது. ஃபர்ஸ்ட்டு சேனலா சன் டிவியா ப்ளே ஆகுற மாரி. ஸோ அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் நம்ம இதில பார்க்க போறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு எஸ்டி பாக்ஸ பார்க்கலாம். அடுத்து ஹெச்டி பாக்ஸ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வச்சிருக்கிறது ஒரு எஸ்டி பாக்ஸு. லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். ஸோ இப்போ நான் பாக்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ண உடனே லோடிங் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நாங்க ரீசார்ஜ் பண்ணிட்டோம். ரீஃப்ரெஷ் பண்ணல. அதனால E017 எரர் காமிக்குது. ஸோ இப்போ நம்ம ரிமோட்ல மெனு பட்டன பிரஸ் பண்ணுங்க. ஸோ மெனு பட்டன பிரஸ் பண்ண உடனே, அதில ஒரு செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில டிஸ்ப்ளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில டிஸ்ப்ளே கீழ பார்த்தீங்கன்னா, இன்ஃபோ லாங்குவேஜ்ன்னு இருக்கும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 12 சேனல் குடுத்துருப்பாங்க. அதாவது 12 சேனலுடைய அ நம்பர் குடுத்துருப்பாங்க. நமக்கு 11வது சேனல்ல தான் சன் டிவி ப்ளே ஆகுது. ஃபர்ஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, தெலுங்கு, கன்னடம், ஸோ ஹிந்தி இந்த மாரி ப்ளே ஆகும். 11வது சேனல் பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ் சேனல் சன் டிவி ப்ளே ஆகும். ஸோ 11 அங்க கிளிக் பண்ணிட்டு, நம்ம பேக் வந்து பார்த்தோம் அப்டின்னா, நீங்க பாக்ஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்பொழுது, நமக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த 11வது சேனல் தான் ப்ளே ஆகும். அதாவது ஹெச்டி இன்ஃபோ ப்ளே ஆகாம, சேனல் வந்து நமக்கு டைரக்ட்டா சன் டிவி தான் ப்ளே ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, எல்லா செட் டாப் பாக்ஸ்லயும் ஏத்துக்க மாட்டேங்குது. இப்ப நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிற செட் டாப் பாக்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 70 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் கார்ட் ஐடியில ஆரம்பிக்கிற சீரியல் நம்பரு. உங்கட்ட ஒரு 75 சீரியல் நம்பர் ஆரம்பிக்கிற ஸ்மார்ட் கார்ட் இருந்தா ஒர்க் ஆகாது. அடுத்து 10 அப்படிங்கிற ஒரு கார்டு டைப் இருந்தாலும் ஒர்க் ஆகாது. அடுத்து 41, 42 இந்த மாரி சீரியல் நம்பர் ஆரம்பிக்கிற பாக்ஸ்லாம் நாங்க செக் பண்ணல. மேக்ஸிமம் 10 அப்படிங்கிற ஆரம்பிக்கிற ஸ்மார்ட் கார்டு டைப்புக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அடுத்து 70 அப்படிங்கிற ஆரம்பிக்கிற ஸ்மார்ட் கார்டு டைப் வச்சிருந்தா மட்டும் தான் இந்த மாரி ஆப்ஷன் குடுக்குறாங்க. ஸோ நீங்க 75 அப்படிங்கிற மாடல் 75 அப்படிங்கிற ஸ்மார்ட் கார்டு ஆரம்பிக்கிற பாக்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 6 சேனல் தான் குடுக்குறாங்க. இந்த டிஸ்ப்ளே ஆப்ஷன்ல நீங்க போய் பாருங்க. எதுக்கு செக் பண்ணி பாருங்க. உள்ளுக்கு செட்டிங்ஸ்ல டிஸ்ப்ளே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 11 சேனல், 12 சேனல் குடுத்துருந்தாங்கன்னா, அதில ஒரு 11வது சேனல் சூஸ் பண்ணிக்கங்க. இன்ஃபோ லாங்குவேஜா. நீங்க பாக்ஸ் ஆஃப் பண்ணிட்டு போட்டாலுமே, அந்த 11வது சேனல் தான் ப்ளே ஆகும். ஸோ ஃபியூச்சர்ல இவங்க அப்டேட் குடுத்து எல்லா பாக்ஸுக்கும் கொண்டு வர மாரி இருந்துச்சு அப்டின்னா நல்லாருக்கும். இப்போதைக்கு டெஸ்டிங் மாரி ஒரு சில பாக்ஸ்ல தான் அதாவது அந்த 70 அப்படிங்கிற ஆரம்பிக்கிற ஸ்மார்ட் கார்டு ஆரம்பிக்கிற பாக்ஸ் மாடல் மட்டும் தான் குடுத்துட்டு இருக்காங்க. நாங்களும் கார்டு டைப்ல பார்த்தோம். நெறையா கார்டு டைப்க்கு சப்போர்ட் பண்ணல. சரிங்களா? 6 சேனல் தான் குடுத்துருக்காங்க. அந்த 6 சேனலுமே வேற லாங்குவேஜ் தான். நமக்கு சன் டிவி ப்ளே ஆகுறதில்ல. ஓகேங்களா? அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க ரிமோட்ல சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான். அப்படி இல்லன்னா, இன்ஃபோ சேனல்ல நீங்க லாக் போட்டு வச்சுக்கங்க. எனக்கு எடுத்தோனே சவுண்ட் அதிகமா இருக்கு. எனக்கு சவுண்ட குறைக்கணும் அப்படின்னா, லாக் போட்டு நீங்க ஏதாவது கஸ்டமருக்கு உங்க வயசானவங்களுக்கு, அவங்களுக்கு சொல்லிக் குடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? வேற ஆப்ஷன் எதுவும் இல்ல. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டு உள்ள டைப் மாடல் தான். நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார்டு டைப் மாடல காமிக்கிறேன். இது வந்து 10 அப்படிங்கிற சீரியல் நம்பர்ல ஆரம்பிக்கிற ஒரு ஸ்மார்ட் கார்டு பாக்ஸ். இதுல டிஸ்ப்ளேல நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, நீங்களே பாருங்க இன்ஃபோ லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு 6 சேனல் தான் குடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹெச்டி இன்ஃபோ, ஹிந்தி மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ஸோ, அந்த 12 சேனல் குடுத்துருந்தாங்கன்னா தான் நம்ம 11வது சேனலா நம்ம சன் டிவிய ப்ளே பண்ண முடியும். வச்சுக்கிட்டோம்னா, நம்ம பாக்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலுமே வரும். ஸோ, இவ்வளோதான். ஓகேவா? ஸோ, நெக்ஸ்ட்டு நம்ம ஹெச்டி பாக்ஸ்க்கு எப்படி செட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ, ஹெச்டி பாக்ஸ பொறுத்தளவுக்கு ஆ நீங்க ஒரு என்சிஎஃப் பேக்ல இருந்தாலும் சரி, 199 எஸ்டி பேக்ல இருந்தாலும் சரி, சன் டிவி ஹெச்டி ஃப்ரீயா தான் இப்போ வரைக்கும் ரன் ஆயிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஸோ, ஹெச்டி ஆ இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு சேனல்ல சன் டிவி ப்ளே ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? நம்ம எப்படி ஃபர்ஸ்ட்டு சன் டிவி ஹெச்டி ப்ளே பண்றது அப்படிங்கிறத நம்ம ஹெச்டி பாக்ஸ பார்க்கலாம். இது ஒரு ஓல்டு ஹெச்டி பாக்ஸ் தான். எல்லா ஹெச்டி பாக்ஸுக்கும் இந்த ஆப்ஷன் செட் ஆகுதா என்ன அப்படிங்கிறது தெரியல. நீங்க செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? உங்க ரிமோட்ல மெனு பட்டன பிரஸ் பண்ணிக்கங்க. மெனு பட்டன பிரஸ் பண்ண உடனே சிஸ்டம் செட்டப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ, அதில லாங்குவேஜ் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? இதில பார்த்தீங்கன்னா, நெறைய லாங்குவேஜ் குடுத்துருப்பாங்க. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு,
கன்னடா குடுத்துருப்பாங்க. நீங்க ஹெச்டி இன்ஃபோ அத சூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா ஹெச்டி இன்ஃபோல சன் டிவி, ஹெச்டி தான் ப்ளே ஆயிட்டுருக்கு இப்போ வரைக்கும். ஸோ ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ணாங்க அப்டின்னா தெரியாது. ஸோ இப்போ வரைக்கும் ஹெச்டில சன் டிவி, ஹெச்டி மட்டும் தான் ஓடிட்டுருக்கு. வேற ஜெமினி டிவி, சூர்யா டிவி, ஹெச்டிலாம் ப்ளே ஆகறதில்ல. அதனால நீங்க இத சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க பாக்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலுமே உங்களுக்கு எடுத்தோனே சன் டிவி, ஹெச்டி தான் ப்ளே ஆகும். அடுத்து சன் டிவி நார்மல், கேடிவி, சன் நியூஸ் இந்த மாரி போயிரும். ஓகேங்களா? இந்த ஆட வந்து நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். அடுத்து ஒரு சில பாக்ஸ்ல எனக்கு சப்போர்ட் ஆகல ப்ரோ அப்டின்னா, அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஃபியூச்சர்ல அவங்க அப்டேட் குடுத்து எதுவும் சரி பண்ணா நல்லாருக்கும். ஓகேங்களா? இல்ல அப்டின்னா அத லாக் போட்டு வச்சுக்கங்க. இப்ப லாக் போடுறது எப்படின்னு தெரியலன்னா, ஏதாவது வீடியோ வேணும் அப்டின்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஏன்னா லாக் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு எடுத்தோனே அந்த சவுண்ட் இல்லாத இருக்கும். ஓகேங்களா? லாக்ல இருக்கும். அடுத்து நீங்க ப்ளஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா, உங்க ரிமோட்ல ப்ளஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா, சன் டிவி, சன் நியூஸ், கேடிவி அந்த மாரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. எடுத்தோனே எனக்கு இந்த சவுண்டு பிடிக்கல அப்டின்னா, இந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க செ செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்டின்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.